குட்டியா வந்து அந்த இடத்துல வந்து எதனா ஒரு வாட்டோ இல்ல சின்ன ஒரு ஸ்வெல்லிங்கோ ஒரு கட்டியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த யூரின் இன்கான்டினன்ஸ், யூரின் அறியாம போறது, யூரின் அர்ஜென்ட்டா போறது. ஸோ அந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் அண்ட் ஃபேஸ் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். பெல்விக் ஃப்ளோர் சேரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வணக்கங்க. நான் டாக்டர் கிருஷ்ணமோகன், கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட் அண்ட் ஆண்ட்ராலஜிஸ்ட் அண்ட் மென்ஸ் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங்காக ஒரு இஎம்ஜி மெஷின். ஸோ இந்த மெஷினில் என்னன்னா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் இந்த நம்ம வந்து அந்த தாடைகள் கீழே பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அந்த கீழே யூரின் பகுதியும் மோஷன் பகுதியில் இருக்கிற தாடைகள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறக்காக ஒரு மிஷின். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம பர்சனலாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறதை விட இந்த மெஷினில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷார்ட் டியூரேஷனில் எக்ஸசைஸ் அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ வந்து இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஆண்ட்ராலஜி மென்ஸ் ஹெல்த் அப்படின்ற ப்ராப்ளம்ஸில் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எஜாக்குலேட்டரி இஷ்யூஸ், விந்து வெளியில் வரதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த விரப்புத்தன்மை கோளாறு ப்ளஸ் இந்த விந்து வெளியில் வரதில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை சரிப்படுத்த மருந்துகளோடு சேர்ந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்புறம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரின் இன்கான்டினன்ஸ், யூரின் அறியாமல் போகிறது, யூரின் அர்ஜென்ட்டாக போகிறது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடி வந்து அந்த எக்ஸசைசஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் பண்ணணும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ஷார்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஒரு 1 ஹவர் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து இது ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த டெலிவர் பண்ணும்போது அந்த மசில்ஸ் வந்து சீக்கிரமாகவே ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ ரேடிக்கல் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அந்த யூரின் வந்து அறியாமல் போகிற அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரெகுலராக இந்த மெஷினை யூஸ் பண்ணி அந்த தெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த யூரின் லீக் ஆகிறது குறையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மோஷன் போகிறதுலையும் யூரின் போகிறதுலையும் ஏதாவது இன்கான்டினன்ஸ் இருக்குது, யூரின் வந்து அர்ஜென்ட்டாக போகிறது தெரியாமல் போகிறது, இந்த மெஷின் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேசர். ஸோ அந்த லேசர் கருவி வந்து சாஃப்ட் டிஷ்யூஸ்க்குள்ள லேசர் கருவியும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம லேசர் அந்த ஆண்களுக்கு முன்தோல் வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு வந்து சர்க்கம்சிஷன், சுன்னத் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேஷன் இப்போ வந்து லேசர்லேயே பண்ணக்கூடிய நம்ம ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த மிஷின் வந்து லேசர் அப்படின்னு சொல்லிட்டு. So what is there in this laser? This one instrument where we put this instrument with the vagina. So for all patients, there are a lot of females who have a lot of discomfort. Like after delivery, they will have a loose vagina. நம்ம அந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அந்த இடம் வந்து எரிச்சல் ஆகுது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருவாங்க. சம் பீப்புள் வந்து யூரின் வந்து லீக் ஆகுது அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ ஃபார் போத் தீஸ் இது வந்து இந்த லேசர் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். திஸ் இஸ் டயோட் லேசர். இது வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 சிட்டிங்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர், கேன் பி டன் அஸ் அன் அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர். நம்ம பேஷண்ட் வந்து அட்மிஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால வந்து எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வராது. ஒரு 5-10 மினிட்ஸில் ஓபியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தே கேன் ஃபினிஷ் அண்ட் கோ. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து தைஸ்லலாம் வந்து ரொம்ப வந்து கலர் வந்து கருப்பாக இருக்குது, எனக்கு அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து தெர் இஸ் நோ எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். பட் இந்த லேசரில் வந்து அந்த மாதிரி பண்ணலாம். லைட்டிங் ஆஃப் த தைஸ் இஸ் பாசிபிள் வித் திஸ் லேசர். அப்புறம் ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு குட்டியாக வந்து அந்த இடத்துல வந்து எதனா ஒரு வாட்டோ இல்லை சின்ன ஒரு ஸ்வெல்லிங்கோ ஒரு கட்டியோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த லேசர் மூலிமா எடுக்க முடிஞ்சுனாக்கா அந்த வாட் எக்ஸெட்ரா அந்த வந்து இந்த லேசர் மூலிமா பண்ண முடியும். ஸோ திஸ் அ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். இன்ஃபேக்ட் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒரு இமீடியட்டாக வந்து ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு இதெல்லாம் பண்ணாக்கா தே கேன் கெட் பேக் டு தியர் ஒரிஜினல் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் பாசிபிள் ஃபார் பீப்புள் ஃபார் விமன் டு கெட் பேக் டு தியர் ஒரிஜினல் செக்ஷுவல் ஹெல்த். தட் இஸ் அபவுட் திஸ் லேசர். இந்த சேர் வந்து இட்ஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சேர். ஸோ இந்த சேரோட அட்வான்டேஜ் என்னக்கா, நம்ம பேஷண்ட்ஸ் வந்து லைக் ஐ செட் அதே மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் வந்து சரியா பண்ண மாட்டாங்க. நவ் மெனி பீப்புள் விமன் வில் ஹேவ் descent of the
சர்விக்ஸ் கொஞ்சம் வந்து யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது, மூத்திரப்பை கீழே இறங்கி இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அந்த இடமே கொஞ்சம் லூஸா இருக்குன்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வுட் பி பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்றது, அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ரியல் ப்ராக்டிஸ் we've seen பேஷண்ட்ஸ் வந்து அதை பண்ண சொன்னாக்க they do not know how to do. So இந்த சேர் இஸ் வெரி ஈஸி, வெரி வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங் மிஷின். ஸோ இந்த சேர்ல வந்து இந்த இடத்துல வந்து பேஷண்ட் உட்காந்தாக்க இந்த மிஷின் ஆன் பண்ணா கரெக்டா அந்த பர்டிகுலர் சிம்டம்க்கு என்ன மாதிரி எவ்வளவு லெவரேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதுல வரும். ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் இந்த சேர்ல உட்காந்து எந்திரிச்சாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு மாசம் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இதில் 15-20 மினிட்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து பண்றது கஷ்டமா இருக்கிற பேஷண்ட் ஒரு 2-3 சிட்டிங்ஸ் பண்ணாக்க இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் பை ஆல் விமென், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஹேவ் அ டிசென்ட் ஆஃப் த யூட்ரஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு, கர்ப்பை இறங்கி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்காது, பட் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். சிமிலர்லி ஆஃப்டர் டெலிவரி ஒரு தடவை ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு வந்து அந்த இடமே ரொம்ப லூஸா இருக்கு, ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைடு அப்படி சொல்ற பேஷண்ட்க்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சிமிலர்லி பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் யூரினரி லீக்கேஜ், இருமுனா தும்னா கொஞ்சம் யூரின் லீக் ஆகுது, அந்த மாதிரி பேஷண்ட் இந்த சேர் வச்சாக்க இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ வி ஹேவ் வித் அஸ் நாட் ஒன்லி ஓஜி டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் who will be using this. இந்த பெல்விக் ஃப்ளோர் சேரை நம்ம யூஸ் பண்றதுனால யூஸ்வலா கீகிள்ஸ் எக்ஸசைஸ் நம்ம சொல்லி தரப்போ அவங்க வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ கண்ட்ராக்ட் பண்ணுங்கன்னா புஷ் பண்றாங்க. ஸோ அது வந்து இனி அந்த மசில்ஸை வந்து வீக்கன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்பரா பண்றதுக்காக இந்த சேர் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுல வந்து பேஷண்ட்டே அவங்க எப்படி பண்ணலாம்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு ப்ரோட்டோகால் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செஷன் அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ டைம் அந்த பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன்ஸ். டாக்டர்ஸோட அட்வைஸ் பண்ணி நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து நல்ல பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிஎஸ்யூ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காஸ்மெட்டிக் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வி ஹாவ் 3 ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் ஒன்று தான் இந்த பிஆர்பி மிஷின்ன்றது. பிஆர்பின்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹேர் அண்ட் ஃபேஸ் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். பட் இங்கே காஸ்மெட்டிக் கைனகாலஜியில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களோட அன்ஸ்போக்கன் ப்ராப்ளம்ஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனு, இல்லை ரொம்ப எரிச்சல், பர்னிங் சென்சேஷன், வயசான பிறகு மெனோபாஸ் ஆன பிறகு இருக்கக்கூடிய ட்ரைனஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஓபிடியாகவே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான். இதுக்கு அட்மிஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை. உங்களுடைய ரத்தத்திலேருந்தே எடுத்து அதில் பிளேட்லெட்ஸ், அதாவது ரத்த தட்டணுக்களை வந்து தனிமைப்படுத்தி அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி சின்ன சின்ன நீடில்ஸ் உள்ளக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக யூரினரி பேசேஜ் கிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் நல்லா வளர்றதுனால உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், பர்னிங் சென்சேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக போயிடும். ஸோ இந்த பிஆர்பி மிஷின்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம காஸ்மெட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் இருக்கிறதுனால யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். தேங்க்யூ. ஸோ நம்ம காஸ்மெட்டிக் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் we can use either surgical, non-surgical ரெண்டு மெத்தட்ஸும் உண்டு. இதுவரையிலும் பார்த்ததுல லேசர், ஹைஃபன் சேர் அண்ட் பிஆர்பி இதெல்லாம் நான்-சர்ஜிக்கல் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் we have surgical procedures also, லேபியா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், வெஜினல் டைட்டனிங் ஃபார் லாக்ஸ் வெஜைனா, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. ஃபார் வெஜினல் ஏசிமெட்ரி ஆல்சோ we can do surgical procedures. ஸோ காஸ்மெட்டிக்னாக்கா பேசிக்காக அந்த இடத்த வந்து அழகுபடுத்துறது. there are many ways that you can do. நம்ம இந்த சர்ஜரியில் வந்து நிறைய சப்போஸ் அந்த இடம் வந்து டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது, இல்லை வந்து ஃபேட் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தாக்க there are many fillers அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். வாட் எவர் however we want the vagina to be looking like அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் போத் சர்ஜிக்கல் அண்ட் நான் சர்ஜிக்கல். ப்ளஸ் இன் அடிஷன் நமக்கு வந்து சிசரின் பண்ணி ஸ்கார் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பார்க்கறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். லேசர் மூலியமா ஆர் இந்த பிஆர்பி மூலியமா வந்து நம்ம அதை சரிப்படுத்தலாம். So these are all the facilities which are available in our department.